MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். திரு ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் ரீதியாக இயங்குவதற்கு 2 வாய்ப்புகள் தான் இருந்தன. திரு ஓபிஎஸோடு பயணித்தவர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு தலை தூக்கியது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வேண்டும் என்று ஒரு சாராரும், அந்த கூட்டணியில் இணைய வேண்டும் என்று ஒரு சாராரும், தவேகாவுடன் சேர வேண்டும் என்று ஒரு சாராரும் கருத்து தெரிவித்தார்கள். திரு ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்தார் என்றால், மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேறாதா என்று காத்து கொண்டிருந்தார். பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ்ஐ தங்களுடைய அணியில் தினகரன் மாதிரி இணைந்து கொண்டு சீட்டு வாங்கி கொண்டு நிற்குமாறு கூறியது. அந்த அழைப்பை திரு ஓ பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சாரார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிடிவாத போக்கால் கட்சியை பலவீனப்படுத்தி விட்டார் என்றும் விமர்சிக்கிறார்கள். ஒரு சாரார் செல்வி ஜெயலலிதாவால் பதவியை பெற்ற பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போனது தவறு என்றும் விமர்சிக்கிறார்கள். செல்வி ஜெயலலிதாவிடமோ எம்ஜிஆரிடமோ அமைச்சர்களாக இருந்தோர் போகலாமா? இது என்ன வினோதமான வாதமாக இருக்கிறது? இவர்களெல்லாம் போனால் அவர்களை பற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. இவர் தற்காலிக முதல்வராக இருந்தவர் போனாதான் அதிமுக சீரும் பாய்ந்து பராண்டு மாவர. இவ்வளவு பேர் போறதுக்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி என்கிற மனிதரின் பிடிவாதம் தானே காரணம். எங்களுக்கு இப்போ பிரச்சனை முடிஞ்சது, அதிமுக நீ இந்த சலசலப்பெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு டோன். ஆளு கரெக்டு தான். இனிமே அதிமுக சலசலப்பு வராது. என்ன ஜெயிக்கிற மாதிரி இருந்தா சலசலப்பு வரும். யார் பதவிக்கு வரணும், யார் எந்த இடம், நம்பர் 2 யாரு, நம்பர் 3 யாருன்னு. உங்களுக்கு இந்த வர்ற 2026 நீங்க ஜெயிச்சா கட்சி காப்பாற்றப்படும், ஜெயிக்கலன்னா என்ன ஆகும்? கட்சி நடக்கும் இல்லை நடக்காதுன்னு இருந்தது, நடந்துருச்சு அப்படின்றது. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சது அப்படின்றது இருவேறு விதமான கருத்துக்கள் பேசப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? திரு ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் ரீதியாக இயங்குவதற்கு 2 வாய்ப்புகள் தான் இருந்தன. அவருடைய அணியைச் சேர்ந்தவர்கள் அவருடனேயே தொடர்ந்து பயணித்திருந்தால் தமிழக வெற்றி கழகத்துடன் அவர் கூட்டணி வைத்திருக்கலாம். அவருடைய அணியைச் சேர்ந்தவர்கள் விலகி அந்த அணி பலவீனமாகிவிட்டது. குறிப்பிடத்தக்க சொல்லும்படி யாருமே அவர் பக்கம் இல்லை. கடைசியாக அவரோடு இருந்தது அந்த ஐயப்பன் எம்எல்ஏ, வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன். இவர்களை தவிர பெயர் சொல்லும்படி, அதாவது சொன்னால் ஆள் தெரியும் என்பதுபடி யாருமே ஓபிஎஸ் உடன் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் விஜய் கட்சியிடம் முன்பு அவர் சேருவதாக பரிசீலனையில் இருந்தபோது அவருக்கு 15 தொகுதிகள் வரை தருவதற்கு விஜய் கட்சி தயாராக இருந்தது. விஜய் அவர்கள் தயாராக இருந்தார். 15 என்பது 20 கூட பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு கட்டத்தில் திரு செங்கோட்டையன் கூறியதாக நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட தகவல் தான். ஆனால் திரு ஓபிஎஸோடு பயணித்தவர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு தலை தூக்கியது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர வேண்டும் என்று ஒரு சாராரும், அந்த கூட்டணியில் இணைய வேண்டும் என்று ஒரு சாராரும், தவேகாவுடன் சேர வேண்டும் என்று ஒரு சாராரும் கருத்து தெரிவித்தார்கள். ஓபிஎஸ் கருத்து கேட்டார் அல்லவா ஒரு பொதுக்குழுவில், அப்போது இதுதான் நடந்தது. அதிகபட்சம் தவேகா கூட போலான்றதை சொன்னாங்கன்றது தான் நான் சொல்றேன். 2ம் சம அளவில் இருந்தது தான் எனக்கு கிடைத்த தகவல். 2ம் சம அளவில் இருந்தது. சொல்லப்போனால் திமுகவில் சேருவதற்கு கிட்டத்தட்ட முக்கியமானவர்களின் ஆதரவு இருந்தது. அந்த நிலையில் திரு ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்தார் என்றால், மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேறாதா என்று காத்து கொண்டிருந்தார். பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ்ஐ தங்களுடைய அணியில் தினகரன் மாதிரி இணைந்து கொண்டு சீட்டு வாங்கி கொண்டு நிற்குமாறு கூறியது. நடந்த விஷயம் இதுதான். அந்த அழைப்பை திரு ஓ பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை கட்சியில் சேர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசுங்கள், கூட்டணியாக நிற்க நான் விரும்பவில்லை, எங்கள் ஆட்களும் விரும்பவில்லை என்று சொன்னார். அவருடைய ஆதரவாளர்கள் விரும்பாதது உண்மை. கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஓபிஎஸ்ஸிடம். அதிமுக கூட்டணி என்று போகக்கூடாது, கட்சிக்குள் வேண்டுமானால் சேரலாம் என்று சொன்னார்கள். முடிவெடுப்பதில் காலதாமதம் செய்தார் ஓபிஎஸ். அதன் காரணமாக அவரோடு இருந்தவர்கள் வெவ்வேறு பக்கம் போய்விட்டார்கள். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. அப்போதும் அவர் கூட்டணியாக சேருவதா, கட்சியில் இணைவதா என்கிற குழப்பம் திரும்பவும் ஏற்பட்டது. நான் கேள்விப்படுகிற தகவல், நீங்கள் கட்சியிலேயே சேருங்கள், உங்களுக்கு உரிய மரியாதை தரப்படும் என்று முதலமைச்சர் சார்பில் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இறுதியில்
தவிர்க்க முடியாத சூழலில் அந்த முடிவை எடுத்தார். இல்லாவிட்டால் அவர் தாவேகாவிடம் போயிருந்தால் 2-3 சீட்டுக்கு மேலே அவருடைய ஆதரவாளர்களுக்கு 5 சீட்டுக்கு மேல் கிடைத்திருக்கவே வாய்ப்பில்லை. ஆகவேதான் இந்த நெருக்கடி. இதன் காரணமாக அவர் கடுமையான விமர்சனங்களை கடந்த நேற்று முதல் அதிமுகவும் வேறு சிலரும் சமூக வலைத்தளங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக பலவீனம் அடைந்ததை பற்றி சேர்த்தே சிலர் விமர்சிக்கிறார்கள். செங்கோட்டையனை இந்த கட்சி இழந்து விட்டது, வைத்தியலிங்கத்தை இந்த கட்சி இழந்து விட்டது. தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வைத்தியலிங்கம், அங்கே பல ஆதரவாளர்களை கொண்டவர். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் செங்கோட்டையன், அந்த பகுதியிலே செல்வாக்கானவர். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம், அந்த வட்டாரத்திலே செல்வாக்கானவர், அந்த ஜாதியிலே செல்வாக்கானவர். இவர்களையெல்லாம் அதிமுக இழந்து விட்டதையும் சேர்த்தே விமர்சிக்கிறார்கள். ஒரு சாரார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிடிவாத போக்கால் கட்சியை பலவீனப்படுத்தி விட்டார் என்றும் விமர்சிக்கிறார்கள். ஒரு சாரார் செல்வி ஜெயலலிதாவால் பதவியை பெற்ற பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போனது தவறு என்றும் விமர்சிக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு உருவாகி இருக்கிற சூழல். ஆனால் நான் என்ன கேட்கிறேன் என்றால், முதலமைச்சராக இருந்தவர் திமுகவுக்கு போகக்கூடாது, செல்வி ஜெயலலிதாவிடமோ எம்ஜிஆரிடமோ அமைச்சர்களாக இருந்தவர் போகலாமா? இது என்ன வினோதமான வாதமாக இருக்கிறது? திமுகவில் இருக்கக்கூடிய இன்றைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சிலரது பெயர்களை நான் கூறுகிறேன். இவர்களெல்லாம் யார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் நடுநிலையான ஊடகவியலாளராக. திரு முத்துசாமி எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர், செல்வி ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார். ஏவா வேலு எம்ஜிஆர் அவர்களால் எம்எல்ஏ சீட்டு பெற்றவர், அவரால் அரசியலுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர், அவர் திமுகவில் இருக்கிறார். ரகுபதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர் இருக்கிறார். எம்ஜிஆர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த KKSR ராமச்சந்திரன் இங்கே இருக்கிறார். செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த செந்தில் பாலாஜி இங்கே இருக்கிறார். செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அனிதா ராதாகிருஷ்ணன், அதே போல சேகர் பாபு அதிமுகவிலே செல்வி ஜெயலலிதாவால் அடையாளம் கட்டப்பட்டவர், சட்டமன்றத்திற்கு வந்தவர். இவர்களெல்லாம் போனால் திமுகன்னு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவிடம் தீய சக்தின்னு சொன்ன திமுகவிடம் போனால் அவர்களை பற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. இவர் தற்காலிக முதல்வராக இருந்தவர் போனாதான் அதிமுக சீரும் பாய்ந்து பிராண்டு மாவர. ஒரு ஏன்னு இன்னொன்னு கேட்கணும். இவ்வளவு பேர் போறதுக்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமிங்கிற மனிதரின் பிடிவாதம் தானே காரணம். ஆகவே இவர்களில் சிலர், நான் சொல்ற பட்டியலில் சில பேர் போனதுக்கு எடப்பாடி தான் காரணம், அவர் பக்கத்தில் இருக்கிற சில நபர்கள் தான் காரணம். ஆகவே ஓ பன்னீர்செல்வம் எடுத்த முடிவு அவருடைய நலன் சார்ந்த முடிவாக இருந்தாலும் கடந்த காலத்தில் இதற்கு முன்னுதாரணங்கள் இருந்திருக்கின்றன. இப்போ ஒரு பாயிண்ட்ல இவங்க சொல்லும் போது எங்களுக்கு வந்து இப்ப பிரச்சனை முடிஞ்சது, அதிமுக இனி இந்த சலசலப்பெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு டோன். அது கரெக்டு தான். இனிமே அதிமுக சலசலப்பு வராது. என்ன ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் சலசலப்பு வரும். யார் பதவிக்கு வரணும், யார் எந்த இடம், நம்பர் 2 யார், நம்பர் 3 யாருன்னு. முனுசாமி இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்றாரு, CV சண்முகம் முடிஞ்சதுன்றாரு. ஏன்னா அவங்க பொசிஷன் காப்பாற்றப்பட்டுருச்சு. முனுசாமி திடீர்னு நம்பர் 2 ஆனார். முதல்ல நம்பர் 2 இருந்தவர் ரத்த விஸ்வநாதன் தான். அவரை பின்னாடி தள்ளிட்டு முனுசாமி முன்னாடி வந்துட்டார் திடீர்னு. அதனால் பிரச்சனை முடிஞ்சதுன்னு தான் அவர் பேசுவார். ஆகவே பிரச்சனை முடிஞ்சுதா முடியலையான்னு மக்கள் தீர்ப்பளிக்கும் போது தெரியும். உங்களுக்கு இந்த வர்ற 2026 நீங்கள் ஜெயிச்சா கட்சி காப்பாற்றப்படும், ஜெயிக்கலைன்னா என்ன ஆகும் கட்சி? அதை பற்றி முதலில் அந்த அதிமுக தலைவர்கள் அமர யோசித்து ஜெயிப்பதற்குண்டான வேலையை பார்க்க வேண்டும். ஆனா இந்த விஷயத்த வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சரி, அண்ணாமலை இவங்கெல்லாம் கருத்து சொல்லும்போது OPS அவர்கள் திமுகல இணைஞ்சது திமுகவுக்கு தான் பின்னடைவு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. திமுகவுக்கு இது எந்த வகையிலும் பின்னடைவாகாது. சொல்லப்போனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி கட்சிகளை இணைத்துக் கொள்கிற பாங்கிலாகட்டும், மாற்றுக் கட்சியிலிருந்து வருகிறவர்களை அரவணைத்துக் கொள்கிற பாங்கிலாகட்டும், அவர் ஸ்கோர் பண்ணுகிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் ஸ்கோர் பண்ணுகிறார். திமுகவுக்கு ஸ்ட்ரென்த் தேடிக்கொள்கிறார். தேமுதிகவினால கொஞ்சம் ஓட்டு 2000 ஓட்டு 3000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியில் கிடைக்கும்னா அதை நாம ஏன் இழக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை அகாமடேட் பண்ணுறாரு. அதே மாதிரி கமல்ஹாசன் கட்சினால கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும்னா அவங்களுக்கு சீட்டு தராரு, அவங்கள ஏற்றுக்கிறாரு, ராஜ்யசபா தராரு. இப்போ புதுசாக 1-2 சின்ன சின்ன கட்சி சேரப்போகுது இந்த அலையன்ஸில். அவங்களால என்ன பலன் இருக்குது? அவங்களை இணைத்துக் கொள்வோம். அதே போல் OPS வருகிறவர்களை இணைத்துக் கொள்கிறார். OPS அவர்கள் மறவர் சமூகத்தில் மிக முக்கியமான பிரமுகர். ஆகவே சமூக ரீதியிலும் திமுகவுக்கு அது பலன் தானே தவிர பின்னடைவு ஆகாது. ஸோ இது யாருக்கு பின்னடைவு தரும் ஏற்றம் தரும்ன்றதெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் இல்லை குறிப்பாக எலெக்ஷன்லேயே அது தெரிஞ்சிடும் அப்படின்றது புரியுது.
நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க சார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறித்து வரக்கூடிய நாட்கள்ல பேசலாம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.